இந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள், சினிமா ரீதியான நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் அதெல்லாம் கண்டுக்க போகிறது இல்லை. இது வந்து ஹெச் வினோத் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி, ஐயா இது தளபதி படம் அவ்வளோதான், இது கேசரியாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம கொண்டாட போகிறோம். அது பிரச்சனையே கிடையாது. படம் முழுக்க முழுக்க, காட்சிகள் முழுக்க முழுக்க, வசனங்களாக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும் மிக அருமையாகவே இருக்குன்னு பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பிட்டு இசை, அனிருத் அவர்கள் வந்து பிரித்து மேஞ்சிருக்காப்புல. ராவண மவுண்டாங்கிறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 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 பீக்குன்னு தான் சொல்ல முடியுது. இந்த ட்ரெய்லரோட பீக் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அந்தளவுக்கு ட்ரெய்லரில் மியூசிக்காக இருக்கட்டும், அதே போல் ஹெச் வினோத் அவர்களுடைய இயக்கமும், இதில் வரக்கூடிய காட்சிகளும், இது சொல்லக்கூடிய உலக அரசியலும் நிறைய விஷயம் இருக்குது. கடைசியில் வந்து ஏஐ ரோபோ அந்த மாதிரி ஒரு காட்சிகளும் இருக்குது. அது கூட தளபதி அவர்கள் சண்டையிடக்கூடிய காட்சிகள் மாதிரியும் நிறைய விஷயம் இருக்குது. புதிதாக என்னென்ன சொல்ல போகிறாங்க, உள்ள என்னென்னா சினிமாவா ஒரு காட்சி அமைப்பா, ஒரு அரசியலை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தாண்டி என்ன கருத்து, என்ன முக்கியமான விஷயம் இதில் பேசப்பட போகிறது அப்படின்ட்டு நம்ம ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தளபதி கம்மிங், நம்ம வெயிட்டிங்க, கண்டிப்பாக போகிறோம். தளபதி பொங்கலாக தான் இருக்க போகுது. இந்த 2026 தேர்தலும் தளபதிக்கான தேர்தல் தான், டிவிகேக்கான தேர்தல் தான். தளபதி வெற்றி கொண்டான் தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றியை நோக்கி தான் இந்த பயணம் இருக்க போகுது 2026. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் நிறைய காட்சிகள், அரசியல் கருத்துக்கள் இருக்குது. இது தாண்டி நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, நிறைய விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.